வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி வடை செய்யலாங்க. அவளை வச்சு இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. நம்ம பார்த்திங்கன்னா பருப்பு வடை, பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக டீ டைம் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா அவள் வடை செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அவள் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம அவளை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது ஒரு தடவை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஏதாவது குப்பை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணியில் வடித்து வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவளுக்கு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சிட்டு நம்ம அமுத்தி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது நீங்கள் அமுத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அவள் ஊறி வந்துடும். இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம்தான். அவள் நல்லா ஊறி உங்களுக்கு உதிரியாக நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ அவள் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த அவளுக்குள்ளே ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவை ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேங்க. மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் எடுத்துக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவளே உங்களுக்கு தண்ணி இருக்குங்க, பதமாக இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கணும் நம்மளுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வடை நல்லா வராது. 2வது எண்ணெயும் உறிஞ்சிடும். பாருங்கள், நல்லா டஃப்பாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கை கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி நம்ம தட்டிக்கலாங்க. அப்போ ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு அழகாக வடை மாதிரி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம தட்டியாச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டா போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக தட்டியாச்சுங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம் இதில் இந்த வடை தட்டி வச்சுள்ளங்க அதை போட்டுக்கலாம். பார்த்து கொஞ்சம் மெதுவாக ஆட் பண்ணிக்கலாங்க, எண்ணெய் எதுவும் மேலே பட்டுறாமல். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்லா பொரியட்டும். ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. மேலே இருக்கிறது நல்லா வெந்து உங்களுக்கு கடலை மாவு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த வடை. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா உங்களுக்கு எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வடையை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா ப்ரௌன் கலராக நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா வடையும் நாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த வடை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு டீ டைமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் இதில் கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிடல குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு உள்ள நல்லா சாஃப்டாக வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சீக்கிரமாக டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய இது வடைங்க. பருப்பு ஊற வைக்கணும் அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே டக்குன்னு அவளிருந்து நம்ம எடுத்து போட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த வடையை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அவள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் வடை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.